வணக்கம் தமிழர்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா ஃபோட்டோ ஷூட் அப்படின்ற ஒரு வார்த்தையை பற்றி. அதாவது 2021 தேர்தலுக்கு முன்னாடி வரை இந்த திராவிட கும்பல் இருக்கு இல்லைங்களாங்க, அதாங்க இந்த அறிவாலய அண்டாக்கள், சொம்புகள், இந்த அடிமைகள், இப்படி ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, திராவிட கும்பல். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிரதமர் மோடி அவர்களை ஒரு விமர்சனம் வைப்பாங்க. என்னன்னா, இவர் பயங்கரமாக ஃபோட்டோ ஷூட் நடத்துகிறாரு, எங்கே போனாலும் கேமராவோட தான் போகிறாரு, எப்போ பார்த்தாலும் கேமராவே பார்த்துட்ருக்காரு, ஃபோட்டோ ஷூட் நடத்துறது மட்டும்தான் இவர் வேலையாக இருக்கே தவிர ஒன்றும் செயல்படும் அப்படின்னு பயங்கரமாக விமர்சனம் பண்ணி, கிண்டல் பண்ணி, கேலி பண்ணி, ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ட்ரோல் பண்ணுறதை கம்மி பண்ணிக்கிட்டே வந்தாங்க, கிண்டல் பண்ணுறதை கம்மி பண்ணிக்கிட்டே வந்தாங்க. இன்றைக்கி ஒரு பய கூட இந்த ஃபோட்டோ ஷூட் பற்றி வாய் திறக்கிறது இல்லை. அதை வைத்து பிரதமரை கிண்டல் கேலி செய்வதில்லை. ஏன்னா பிரதமர் மோடி செய்கிறத விட இன்றைக்கி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவர் 10 மடங்கு அப்படின்னு சொல்லலாம். பொழுது விடிஞ்சு பொழுது போனால், அதாவது அவர் பிரதமர் மோடி செஞ்சது ஒவ்வொரு நிகழ்ச்சி அப்போ இவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபோட்டோ ஷூட் நடத்துறதுக்காகவே நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு வாக்கிங் போகும்போது ஏதாச்சுமா அப்படியே பொதுமக்கள் 2 லேடிஸு, ஒரு பிராமணர், நம்ம இவங்க அக்கா ஸ்ருதிஹாசன், கமலஹாசன் பொண்ணு ஸ்ருதிஹாசன், ஸோ இவங்களெல்லாம் வர வைக்கிறது, ஏதாச்சுமா அப்படிலாம் நடக்குதாமா. அப்போ வர வச்சு நீங்கள் ஆட்சியை வச்சு பயங்கரமாக போற்றி புகழ்ந்து பேச வைக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சாலை மார்க்கமாக போயிட்டுருக்கான்னு வச்சுக்கோ, கார்லேயோ ஏதோ வேன்லேயோ போகிறான்னு வச்சுக்கோ, திடீர்னு ரோட்டில் நிப்பாட்டுறது. பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவிகள், குறிப்பாக அந்த கருப்பு உடை அணிந்த சிறுபான்மையினர், இப்படி இவங்கள வர வச்சு டக்குன்னு நிற்க வச்சு அவங்கள வச்சு ஆட்சியை புகழ்ந்து பேச வைக்கிறது. அதாவது இவரை மாதிரி ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப், அதாவது ஒரு ஹீரோயிக் பில்டப். அதாவது இவர் பயங்கரமான எனர்ஜெட்டிக் சார், நீங்கள் பயங்கரமான டைனமிக் சார், நீங்கள் உங்களை மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க ஆட்சி நடக்கும் தவறை மறைப்பதற்காகவும் தங்களை தனிப்பட்ட முறையில் புகழ்ந்து கொள்வதற்காக மட்டுமே இந்த ஃபோட்டோ ஷூட்டை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுதான் யதார்த்தமான. அதனால் திமுகவோட செயல்பாடு எப்போவுமே எப்படின்னா, ஆட்சிக்கு வருவதற்கு முன் ஒரு நிலைப்பாடு, ஆட்சிக்கு வந்ததுக்கு பின் ஒரு நிலைப்பாடு என்பது இந்த ஃபோட்டோ ஷூட் விஷயத்திலுமே உண்மையாக இருக்கிறது என்பதை சிந்தித்து வரும் 2026 தேர்தலில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.